ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் பொரியல் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பொரியல். இந்த பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அவரைக்காய் ஒரு 300 கிராம், அரை தக்காளி பழம், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, இவ்வளோ தான் இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இது இல்லாமல் நம்ம இப்போ உங்களுக்கு நீங்கள் புளிக்குழம்புக்கு இந்த பொரியல் செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். ஆனால் நான் இங்கே சாம்பாருக்கு இந்த பொரியல் செய்கிறேன். அதனால நான் காரசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பொரியலில். உங்களுக்கு நீங்கள் எப்படி பிடிக்குமோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அவரைக்காயை நீங்கள் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி வதக்கியும் பண்ணலாம். தனியாக அவரைக்காயை வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சுட்டு அதை நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். நான் இங்கே மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல காரசாரமாக இருக்கும். சாம்பார் சப்புன்னு இருக்கும். அப்படி சப்புன்னு இருக்கிற சாம்பாருக்கு இந்த மாதிரி காரசாரமான பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மிளகாப்பொடியோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிங்கன்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி திறந்து பார்த்துட்டு ஹையில் வச்சு தண்ணி வற்றிருச்சு அப்படின்னா நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.